முகுந்தன் முரளி. கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், அவர் பேரை சொன்னாவே எல்லாத்துக்கும் ஒரு புன்னகை வரும், ஒரு கைத்தட்டல் வரும், ஒரு உற்சாகம் வரும். கொஞ்ச நேரத்தில் டீ கூட வரும். டீ வந்துருச்சிங்களா? வந்துருச்சு பாருங்க. ஐயா பேர் சொன்னோடனே டீ கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயா அவர்கள் இப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தசாபுத்தி என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ என்னென்ன தசாபுத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும், முன்னேற்றங்கள் அடைய முடியும் அப்படின்ற ஒரு சூட்சம ரகசியங்களை பற்றி ஐயா அவர்கள் சொல்ல இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி சொல்ல இருக்கிறார். சொல்லிட்டுமாங்கய்யா? சரி, ஐயா பேசி முடிச்சோடனே ஒரு ரகசியங்கள் ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஐயா சொல்லுவாரான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நான் அந்த ஐயா சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு ஜோரா ஒரு தடவை கை தட்டிடுங்க. இது எதுக்கு தெரியுங்களா? இந்த விஷயத்தை கடைசியில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன். ஐயா நிறைய பாயிண்ட் கொடுப்பாரு, நல்லா கவனிச்சிக்கங்க. ஏன்னா தசாபுத்தி பரிகாரம்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அதை விட ஐயா பேசுறது அதை விட நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால இடையில யாரும் தொந்தரவு பண்ணாமல் ஐயாவோட ஸ்பீச்சை அதனால ஐயா அடுத்த மாசத்துல சொல்றேன்றாரு. என்னன்னு தெரியல. இப்ப பேசுறீங்களா இல்லைங்களா? ஓ, ஐயா நிறைய வெளிநாட்டுல எல்லாம் போய் கிளாஸ் கத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு அவர் லோக்கல் நபர்களுக்கு யாருக்கு ஜாதகம் பார்க்கறதில்ல. ஒன்லி வெளிநாடு வெளியூரில் இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பாரு. நிறைய கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறாரு, ப்ளஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஐயா அவர்களை இப்போ பேச வருமாறு அன்போடு கேட்டுங்க. ஐயா வரீங்களா இல்லைங்களா பேசுறதுங்க? கை தட்டினாதான் வருவாராமா. அந்த இடத்த விட்டே நவரல பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்திற்காக இரவும் பகலமாக உழைத்து கொண்டிருக்கும், ஜோதிடம் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிறுவனர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், மணிமுருகேசன் ஐயா அவர்களுக்கும், எனக்கு முன்னாடி பேசிய ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும், இங்கு கூடியிருக்கும் நல் உள்ளங்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி. ஜோதிடத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எதன் வாயிலாக கிடைக்கிறது என்று பார்த்தால், லாஸ்ட்டில் எங்கே எண்டிங் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி. அது நம்முடைய கர்ம வினை பிரகாரம் இந்த பிறவியில் இந்த பூமியில் பிறந்த எல்லா உயிரினங்களும் இந்தந்த காலகட்டத்தில் நன்மைகள் தீமைகள் அடைய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது இறைவன் மூலமாக தீர்மானிக்கப்படுகிறது. அதை செய்கின்ற செயலை கிரகங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த கிரகங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு நன்மைகள் தீமைகள் செய்ய வேண்டும் என்று கடைசியில் நமக்கு கிடைக்கின்ற நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் தீர்மானிப்பது தசை நடத்தும் கிரகமும் புத்தி நடத்தும் கிரகமுமே. இப்போ பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லலாம் இந்த காசெல்லாம் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த முதியோர் பென்ஷனு, உதவித்தொகை, இந்த பொங்கல் தீபாவளி இதெல்லாம் அவர் எங்கேயோ ஆர்டர் போட்டுறாருங்க. ஆனால் நமக்கு கையில் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க தாங்க புத்தி நடத்துகிற கிரகம். பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது புத்தி நடத்தும் கிரகம். பலனை கொடுப்பதற்கு அனுமதிப்பது தசை நடத்தும் கிரகம். இப்போ இவங்க ரெண்டு பேர் தாங்க ஒருத்தர் சந்தோஷமாக வாழறதுக்கும் சிரமப்பட்டு வாழறதுக்குமான காரணம்.
ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. தசை நடத்துறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. புத்தி நடத்துறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னாக்கா அந்த ஸ்டேட்டில் வாழறவன் கஷ்டப்படுவான். சரிங்களா? அதே மாதிரி தசை நடத்தும் கிரகமோ புத்தி நடத்தும் கிரகமோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னாக்கா அந்த ஜாதகர் வந்து சிரமப்படுவார். இப்போது தசை புத்தி என்ன அப்படின்றத வந்து பார்த்துங்க. சரிங்களா? இப்போது ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும், படிப்பு படிக்கணும், வேலைக்கு போகணும், வீடு கட்டணும், வண்டி வாகனம், இது மாதிரி சுப விஷயங்கள் ஒருத்தருக்கு நடக்குது இல்லையா? அது எந்த காலகட்டத்தில் நடக்கும்? விபத்து ஏற்படுறது, பண நஷ்டம் ஏற்படுறது, உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் எப்படி ஏற்படும்? இப்போது இது ரெண்டுமே எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ஜாதகத்துக்கு உள்ளே போகும்போது லக்கணத்துக்கு சுபர் பாபர், ஐயா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு இயற்கை சுபர் இயற்கை பாபர் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அது நமக்கு இந்த தசாபுத்திக்கு அதை மெயினாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருவர் பிறந்த லக்கணத்திற்கு லக்கண சுபர் லக்கண பாபர், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஐயா. நமக்கு நடக்கின்ற தசாபுத்தி நம்முடைய லக்கணத்திற்கு சுபர்கள் நடத்தும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கிறது. ஆச்சுங்களா? நம்முடைய லக்கணத்திற்கு பாபர்கள் தசை புத்தி நடத்தும் போது கெடு பலன்கள் நடக்கிறது. சரி, லக்கண சுபர் என்ன யாரு, லக்கண பாபர் என்ன யாரு? பொதுவாகவே ஜோதிடத்தில் 6, 8, 12 இவங்க வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுக்கும் 6, 8, 12ன்றது வந்து லக்கணத்துக்கு பாபர்கள், அதாவது கெட்டதை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யோகி அவயோகி அப்படி இருக்குது. இப்போ அவயோக ஸ்தானம், அவயோகியாக ஒருத்தர் வராரு, மாரகராக ஒருத்தர் வராரு. காரகர் மாரகர் யோகி அவயோகி எல்லாம் இருக்குது இல்லைங்களா? இது மாதிரி நல்லவர் கெட்டவர், நல்லவர் கெட்டவர், இப்படி 2 விதமாக பிரித்து வச்சுருக்குறாங்க. அப்போது மாரகரோட தசாபுத்தி காலங்கள் எல்லாமே கிரகங்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் இருக்கார், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரு, பிடபிள்யூடி மினிஸ்ட்ரு, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரு, அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அது மாதிரி தாங்க இது. இப்போ மாரகரன்றது அதுவும் ஒரு கிரகம்தான், 8ஆம் அதிபதின்றது ஒரு கிரகம்தான். அதான் அந்த 9 கிரகத்துக்குள்ளவே இருக்கக்கூடியவங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும், நம்ம மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க ஐயா, இந்த பூமியில் பிறந்திருக்கிற மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லா ஜீவராசிக்கும் பிறப்பு இறப்பு வளர்ப்பு எல்லாமே குறிப்பிட வச்சிருக்கு. ஜோதிடன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட மைண்ட்யூட்டாக சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6, 8, 12 இதற்கு இருக்கின்ற அதிபதிகள் இருக்காங்க இல்லைங்களா? இவர்களுடைய தசையோ புத்தியோ நடக்கின்ற காலங்கள் அந்த ஜாதகருக்கு சிரமத்தை கொடுக்கும். அது எந்த வழியில் எந்த இடத்துல கொடுக்குன்றது வந்து பின்னாடி பார்க்கலாங்க. கெடு பலன்கள் கொடுக்குதுங்களா? அதே மாதிரி 1, 5, 9 திரிகோணாதிபதி யோகி இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கிரகங்களோட தசை புத்தி காலங்களில் அவருக்கு அபரிதமான வளர்ச்சி இருக்கும். இப்போ ஒருத்தர் சந்தோஷமாக வாழறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் அந்த ஜாதகர் மட்டும் காரணம் இல்லை. இந்த பிறவியில் எந்த ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாமல் கரெக்டாக வாழ்வாருங்க ஐயா, அவரு கஷ்டப்படுவார். நிறைய தவறுகள் பண்ணுவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. அப்போது நம்முடைய கர்மா
எப்படி டிசைட் ஆகுது, தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி ஜென்மங்களில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களை கணக்கில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி இவர் இந்த பிறவி எடுத்து இந்த பிறவியில் இந்தந்த காலகட்டத்தில் நன்மையும் தீமையும் அனுபவிக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம எல்லாமே வந்து ஹியூமனுங்க, மனிதர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சௌரிராஜன் ஐயாவோட லைஃப் ஒரு மாதிரி இருக்குது, குணகர் ஐயாவோட லைஃப் ஒரு மாதிரி இருக்குது, என் லைஃப் ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருமே ஒரே ஆத்மா, ஒரே கை காலு தானாங்க. இப்போ இது நம்மளை வேறுபடுத்தி காமிக்கிறது வந்து தசை புத்தி தான். அந்த தசை புத்தி என்ன பண்ணதுன்னாக்கா, ஒருத்தருக்கு செய்யக்கூடிய நன்மை தீமைகள், சந்தோஷமாக வாழறதோ கிரகங்களே செய்யுது, கஷ்டப்பட்டு வாழறதோ கிரகங்களே செய்யுது. அப்போ அந்த லக்னத்துக்கு சுபர்கள் தசாபுத்தி நடத்தும் போது நல்லா இருக்கிறோம். பாருங்க, ஐயாவை கூட இந்த வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திருமண காலகட்டத்தை எடுத்து எல்லா ஜோதிடர் தானே நாம எடுத்து போட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி காலங்கள் போயிட்டு இருந்திருக்கும், தசாபுத்தி அந்தர காலங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விபத்து நடக்கிறது, சொத்து கைவிட்டு போகிறது, வம்பு வழக்கு, இது மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லைங்களா, அந்த டைமை பாருங்க. உங்களுடைய லக்னத்தில் அசுபர்களில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய கிரகங்கள் அது அந்த நேரத்தில் வந்து செயல்பட்டிருக்கும். சரி, இப்போ 6, 8, 12ஆம் அதிபதி ஒருத்தர் பிறந்ததிலிருந்து அவருக்கு கெடுதலே செய்வாரா, இல்லை சுபர்கள் நல்லதே செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை சாமி. அவர்கள் எப்போ ஆட்சிக்கு வராங்களோ அப்போதான் இந்த பலன்கள் கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, செவ்வாய் வந்து எனக்கு 8ஆம் அதிபதி, எனக்கு வீடு மனை யோகமே இல்லை, வண்டியில் போன பிரச்சனை, நெருப்பால பிரச்சனை அப்படின்னு டோட்டலாக ஒதுக்கி வச்சிடுறாங்க ஐயா. அப்போ இந்த பலன்கள் எப்போ கிடைக்கும், நல்ல பலனாக இருந்தாலும் கெட்ட பலனாக இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி காலங்களில் ஆட்சி செய்கின்ற பொழுது மட்டும்தான் வரும். இப்போ எனக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தையிலிருந்து அவர் ரொம்ப பெரிய ஆளாக வந்துடுவார், மதிப்பு மிக்க ஆளாக இருப்பார், தந்தை மூலயமா இருக்கும், அரசியலில் பெரிய ஆளாக இருப்பார், முதன்மை பதவி இருப்பார், டேலண்டடாக இருப்பாருன்னா இருக்க மாட்டாருங்க. எப்போ அந்த அதிகப்படியான நன்மைகள் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மட்டும்தான் கிடைக்கும். இப்போ இது எல்லாம் ஏன் நம்ம பார்த்துட்டு வரோன்றதை வந்து எதுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேங்க ஐயா. இது ஒரு சீரியஸான விஷயந்தான், தமாசான விஷயம் இல்லை. எனக்கு மட்டும் எப்போவுமே பிரச்சனையாக இருக்குது, என் வாழ்க்கையில் நல்லதே இல்லையா, நான் நல்லாவே இருக்க முடியாதா, இந்த பக்கம் பார்த்தா பொண்டாட்டி பிரச்சனை, அந்த பக்கம் பார்த்தா பையன் பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா வேலையில் பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா உடம்புல பிரச்சனை, வாழ்க்கை பிறந்ததுலேருந்து எனக்கு பிரச்சனையை தவிர நான் எதையுமே சந்திக்கலை, இப்படியெல்லாம் சொல்கிற ஆள் இருக்காங்க இல்லைங்களா ஐயா. என் கூட தான் படித்தான், என் கூட தான் பிறந்தான், அவன் பார்த்தா பெரிய ஆளாக இருக்கிறான், நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறான், காசு பணம் இருக்குது, காரு பங்களான்னு வச்சுட்டு இருக்கான், நான் இன்றைக்கும் சிரமப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களோட விளையாட்டு தாங்க ஐயா. ஓ, இது சூட்சமமான விஷயம் சாமி. இது வெளிப்படையான விஷயம் இல்லை. நமக்கு நல்லது ஏன் நடக்குது அப்படின்றத பார்க்கணும், கெட்டது ஏன் நடக்குது. இந்த 2 விஷயத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாலே இவர் மூலயமா நமக்கு கெட்டது தான் நடக்குன்னாக்கா அந்த பக்கம் போவோமாங்க. இப்போ நெருப்பு இருக்குது, அதில் கையை தொட்டால் சுடும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நெருப்பில் கை வைக்குமா ஐயா? வைக்க மாட்டோம். விஷம் அப்படின்னு தெரிஞ்சாக்கா அதை குடிப்புமா? பாம்பு அந்த பக்கம் போகுதுன்னாக்கா வா நம்ம விளையாடலான்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி விளையாடுவோமா? அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது செய்யக்கூடியவர்கள், கெடுதல் செய்யக்கூடியவர்கள், இதை 2த்தையும் பிரித்து பார்த்தாலே நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எந்த வழியில் போகும்போது நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், எந்த வழியில் போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இதை தெரியப்படுத்துறது தான் தசாபுத்தி. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தசாபுத்தி என்னன்னு பார்த்தோம்.
கிரகங்கள், சுபர்கள் அசுபர்கள் என்ன செய்வாருன்னு பார்த்தோம். அவர் எந்த காலகட்டத்தில் செய்வார் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பாருங்க ஐயா, இதாச்சுங்களா. இப்போ முதல்ல கிரகங்கள், ஐயா சௌரியராஜன் ஐயா நல்லது செய்கிறாரு, முருகேசன் ஐயா கெட்டது செய்கிறாரு. அப்போது அடிக்கிறவனையும் சமாளிக்கணும், கொடுக்குறவங்களையும் சமாளிக்கணும். இப்போ கொடுக்குறத மட்டும் வாங்கிட்டு அடிக்கும்போது நான் வாங்க மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் சாஸ்திரத்தில் கர்மாவில் அது இல்லை சாமி. ஆளானப்பட்ட ரமண மகரிஷி இருந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு கேன்சரை குணப்படுத்தக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாருங்க. அதாவது உடலில் ஏற்படக்கூடிய வியாதியை குணப்படுத்தக்கூடிய அமைப்பில் அவர் இருந்தார். ஆனால் அவருக்கு கேன்சர் வந்தப்போ எல்லாரும் போயிட்டு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிடுங்கன்னு கேட்டாங்க. வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, என்னுடைய பிறவியோட கர்மாவை இந்த பிறவியிலேயே நான் கழிக்க விரும்புகிறேன், அதனால் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றத அவர் தெளிவாக சொன்னாருங்க ஐயா. அது மாதிரி கர்மாவை இந்த பிறவியில் எதுக்காக நாம் பிறந்திருக்கிறோமோ அந்த விஷயத்தை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். சரி, அப்படி அனுபவிச்சு ஆகணும்னா எதுக்குங்க ஐயா சாஸ்திரம், பரிகாரங்கள் எதுக்கு, சம்பிரதாயங்கள், இதை கேட்கலாம் இல்லைங்களா? இப்போது நம்மளுடைய ஒட்டுமொத்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்க, நல்லா இருக்கணும், சந்தோஷமாக வாழணும், இதுதான். இப்போ இதுக்கு சந்தோஷமாக வாழறதோ கஷ்டப்பட்டு வாழறதோ நீ கொண்டு வந்திருக்கிற கர்மா பிரகாதான் நடக்க போகுதுன்னாக்கா, அப்போ எதுக்கு கோவில், எதுக்கு பரிகாரங்கள், எதுக்கு சாஸ்திரம், எதுக்கு ஒழுக்க நெறிமுறைகள், எதுக்கு அவசியம் இல்லைல்ல. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னாக்கா, உன்னுடைய கர்மாவை அழிக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும். உங்களுக்கு வர கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஐயா, அந்த கஷ்டம் வராமல் எனக்கு தொடச்சிட முடியும், க்ளீன் பண்ணிட முடியுன்றது கிடையவே கிடையாது. அதுக்காக தான் பிறவி எடுத்திருக்கோம். ஆனால் அதை குறைக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாய் ராகு ஒரு இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜாதகத்தில் என்ன நடக்குங்க ஐயா, அடிபடும், எலும்பு உடையும், ரத்தம் வெளியே போகும். இப்போ ஒரு லக்கணத்துக்கு செவ்வாய் அசுபராக இருந்து கெட்ட ஸ்தானத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ராகுவோட சேர்க்கை வரும்போது வாகனத்தில் போகும்போது விபத்துக்குள்ளாவார். விபத்துக்குள்ளாகி இவர் உடம்புல இருந்து ரத்தம் போகணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எப்படிங்க ஐயா நம்ம சாஸ்திரத்தில் சரி பண்ண முடியும்? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க ஐயா, அழிக்க முடியாது. எந்த ஒரு காரணத்தையும் 99% ஜோதிடர் கணித்தாலும் 1% இறைவனோட அனுகிரகத்தால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். 100 அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் மாறும். இப்போது ஒருவருடைய உடம்புல அடிபட்டு ரத்தம் போகணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் என்ன பண்ணலான்னாக்கா, இந்த சாஸ்திரத்தோட அடிப்படையில் இவரே போயிட்டு உடஞ்சி ரத்தம் இதெல்லாம் வெளியேறி சிரமப்படுறதுக்கு பதிலாக ரத்த தானமாக செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். விதி என்ன சொல்லுது, உன் உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறணும். இதானாங்க ஐயா பாயிண்ட்டு. அப்போ உடஞ்சி வெளியேறதை விட நாமளே அதை கொடுத்துட்டா, தானம் பண்ணிட்டா, அந்த பிரச்சனையோட தாக்கம் குறைஞ்சி போகுது இல்லையா? இதுதான் ஜோதிடம் சொல்லுதுங்க ஐயா. அதாவது ஜோதிடத்தால் முழுமையாக தீர்க்க முடியும் அப்படின்றது கிடையாது. கர்மாவை அனுபவித்தே கழிக்க வேண்டும். கர்மாவை குறைத்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஐயா நான் சொல்கிற பாயிண்ட்டு சரியா தப்புங்களா ஐயா? ஏன்னா ஜோதிடத்தில் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க ஐயா நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் பாருங்களேன். இப்போ ஒரு சாப்பாடு செய்கிறேன்னு வச்சுக்கங்களேன், உப்பு புளி எல்லாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அந்த டேஸ்ட் வருங்களா? வராது. கொஞ்சம் உப்பு போட்டால் மட்டும்தான், உப்பு குறைவாக இருக்கும்போது கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிட்டாக்கா அப்போ தான் டேஸ்ட்டு வருங்க. அது மாதிரி தாங்க ஐயா நம்மளுடைய கிடைக்கக்கூடிய பலன்களை உப்பு கம்மியாக இருக்கா இல்லை உப்பு அதிகமாக இருக்கான்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி, பாவம் நமக்கு அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக, புண்ணியம் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமான்றதை
பார்த்து செக் பண்ணிட்டாலே நம்ம ஈஸியாக சேஃபாக போயிடலாங்க ஐயா. சரி, இந்த 9 கிரகத்தில் தவிர வேற ஏதாவது கிரகங்களில் தசாபுத்தி நடத்த முடியுங்களா? இருக்கிறதே 9 கிரகம் தாங்க ஐயா. 9 பேர் தான் அதை சொல்லுவாங்க, மனிதனுக்கு 9 வாசப்படி. நம்ம உடம்புக்குள்ளவே 9 துவாரங்கள் வந்து கொடுத்துட்டாங்க ஐயா. 9 கிரகங்கள் மட்டும்தான் மாற்றி மாற்றி அவங்க தான் ரூல் பண்ணுவாங்களே தவிர, இப்போ நம்ம இதில் இருக்கிற மாதிரி பிஜேபி போனால் காங்கிரஸ் போனாக்கா அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே இப்படியெல்லாம் மாற்றிடு. அவங்களுக்குள்ள 9 பேர் தான். அதுக்குள்ளே யாரும் உள்ளவும் போக முடியாது, வெளியவும் வர முடியாது. அது வந்து ஒன் வே கேட்டு மாதிரி. இப்போ இந்த 9 பேரில் யாராவது ஒருத்தர் தசை நடத்துவார், யாராவது ஒருத்தர் புத்தி நடத்துவார். இந்த தசை நடத்தக்கூடியவரும் புத்தி நடத்தக்கூடியவரும் உங்களுடைய லக்னத்திற்கு நல்லவரா கெட்டவரான்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பாருங்கள், தசைநாதன் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார், புத்திநாதன் அசுபராக இருப்பார். அதான் லக்னத்துக்கு சுபர் அசுபர். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சைன் பண்ணி நமக்கு நல்லது பண்ணுவாங்களா சாமி? பண்ணவே மாட்டாங்க. இப்போ சனி செவ்வாய் சேர்ந்ததுன்னு வச்சுக்கங்களேன், சனி பகவான் உங்களுக்கு வந்து சுபர், செவ்வாய் அசுபர்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த ஜாதகருக்கு நல்லது நடக்குமா சாமி? சனி நல்லது செஞ்சால் செவ்வாய் முடியாதரான்னு குறுக்கு நிற்கும், நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லும். சரி, கெடுதல் பண்ண போகிறேன்னு செவ்வாய் சொன்னாக்கா சனி பகவான் விட்டுருவாரா, உன்னை கெடுக்க விடுமான்? இப்போ இது மாதிரி ஒரு கிரகம் சுபராகவும் ஒரு கிரகம் அசுபராகவும் இருந்து தசாபுத்தி நடத்துகின்ற காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு இரட்டை வித தன்மைகள் நடைபெறும். அதாவது கஷ்டமும் அதிகமாக இருக்கும், சந்தோஷமும் அதிகமாக இருக்கும். டெய்லி செத்து பழச்சிட்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கை வந்து நேற்று நல்லா இருந்ததுப்பா, அதுக்குள்ளே கடவுளுக்கு பிடிக்கல, இன்னைக்கு அழ வச்சிட்டான். இது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா சாமி? உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்தது, சடனாக பார்த்தாக்க கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கு. அப்போ இந்த தசாபுத்தி கிரகங்கள் எது நல்லது எது கெட்டதுன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்ச பிறகு இதை சரி பண்ணுறதுக்கான வழிங்க ஐயா. லாஸ்ட்டில் நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே தசைநாதனும் புத்திநாதனும் தான் அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு செய்கிறாங்க ஐயா. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குங்களா சாமி? நமக்கு வயசாகிறதும் சரி, கஷ்டப்படுறதும் சரி, சந்தோஷப்படுறதும் எல்லாமே தசாபுத்திநாதன்கள் தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க ஆச்சுங்களா. இதை செய்யக்கூடிய கிரகங்கள் 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் தான் தசை புத்தியை வந்து செயல்படுத்துது அப்படின்றத பார்த்தோம். இப்போ இதில் யார் வேணும்னா ஆட்சி பண்ணிட்டு போட்டோங்க ஐயா. அதில் சுபர் அசுபர்ன்றத பிரிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இதுக்கு அடுத்து இதை சரி பண்ணுறதுக்கான, அதாவது தீர்க்க முடியாது, குறைக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கிறதுக்கு மனிதன் தீர்வு காண்றதுக்கு முடியாது. அப்படி முடியும்னாக்கா நான் எங்கே பிறக்க போகிறேன்றதை நான் முடிவு பண்ண முடியும், நான் எப்போ இறக்க போகிறேன்றதை நான் முடிவு பண்ண முடியும், எந்த இடத்துல வாழ போகிறேன்றதை நான் முடிவு பண்ண முடியும். அதுக்கு தீர்வு கிடையாதுங்க ஐயா. இறைவன் தான் தீர்மானிக்கிறான். அதாவது நம்ம சாப்பிட்ற ஒரு அரிசியிலையும் அவனுடைய பேர் எழுதி வச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐயா. நம்ம இங்கே இந்த ரூமில் வந்து கேமரா இருக்குது, ரோட்டில் கேமரா வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளை பிறக்க வைக்கும் போதே நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு மேலே ஒரு கேமரா வந்து இறைவன் வச்சுட்டாங்க ஐயா. நாம் இப்போ தான் கேமராவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாம் பண்ணுற நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் சித்திரகுப்தன்றவன் வந்து கணக்கு போட்டு வச்சுட்டே இருக்கிறான். இது எல்லாமே கணக்கு போட்டு வச்சு மேலே போகும்போது யமதர்மன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து இவனை உள்ள தூக்கி போட்டு அடிடா, இவனை உட்கார வச்சு சோறு போடுறான் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க ஐயா. இல்லை, இதை நிஜமாக பொய்ங்களா ஐயா? அப்படியே ஒரு விஷயத்தை நமக்கு நடக்கக்கூடிய நல்லதையும் தடுக்க முடியாது, கெட்டதையும் தடுக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியுங்க ஐயா. நல்லதை அதிகமாக கொடுத்தாக்க, இப்போ கொடுக்குறேன்னா ஆசைங்க ஐயா, அடிக்கிறேன்னா பயம். இப்போ இந்த 9 பேர் தான் இந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த 9 பேரை சாந்தப்படுத்தினா நமக்கு கொஞ்சம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை கம்மி பண்ணுவார். இப்போ ஒரு போலீஸ் வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கேஸு அவனே போயிட்டு சரண்டர் ஆகிட்டாக்கா அடிக்க மாட்டாங்க ஐயா.
சரிங்களா? போலீஸ் வராங்கன்னு நீ ஓடனா துரத்தி பிடிச்சதுன்னா அடி விழுமா விழாதா? இல்லை அனுபவமானு கேட்காதீங்க ஐயா. இல்லை இது உண்மைதானே சாமி? ஐயா அதை நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு போகும்போது தண்டனை குறைவுங்க ஐயா. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து போகும்போது இன்னும் 2 அடி சேர்த்து விழுது, தண்டனை அதிகமாகுதுங்க ஐயா. இப்போ கிரகங்கள் சாமி ஏதோ இந்த ஒரு ரீல்ஸில் கூட பார்த்தங்க, ஒரு பொண்ணு வந்து கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி என்ன பேசுகிறா, சாமி நான் என் வாழ்க்கையில் நொந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இடைவிடாமல் என்னையே போட்டு போட்டு அடிச்சுன்னு இருக்கிறேன், என்னால் முடியல, எனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உனக்கு என்னை கஷ்டப்படுத்தி டயர்டாகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க கூடாதா கடவுள்கிட்ட? ஏன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாகவே இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதானு கேட்பா. ஐயோ நான் ரெஸ்ட் எடுக்க சொன்னதுக்கு இதுக்கு தனியாக என்னை கஷ்டப்படுத்துவேன், நீங்கள் ரெஸ்ட் எடுக்க வேணா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி ரொம்ப ஜாலியாக இருக்கிறா, அவள் ஃபோன் நம்பர் கொடுக்குற, அட்ரஸ் கொடுக்குற, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கூட, அவளை போய் கஷ்டப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. அது மாதிரி அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய செயல்பாடுகளை அழிக்க முடியாது, குறைக்க முடியுங்க ஐயா. இப்போ இந்த 9 கிரகங்களில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், இப்படி 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா? எந்த கிரகத்தோட ஆட்சி, அதாவது தசை புத்தி நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். அதாவது இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேங்க ஐயா, உங்களுக்கு தசை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சுபரா, லக்னத்துக்கு சுபரா அசுபரான்னு பார்க்கணும். காலபுருஷ தத்துவத்துக்கு பார்க்கக்கூடாதுங்க ஐயா, அது எல்லாருக்குமே பொதுவானது. ஒவ்வொருத்தருக்கும் இவருடைய தசா புத்தி வேற இருக்கும், இவருடைய லக்னம் வேற இருக்கும், அந்த லக்னத்திற்கு வேற வேற சுபர் அசுபர் இருப்பாங்க. அப்போது முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சுபர் யார் அசுபர் யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிக்கும் போது இப்போ இந்த 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, 9 கிரகத்தில் உங்களுக்கு ஆட்சி பண்ணக்கூடியது சூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பொதுவான விஷயங்க ஐயா. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் போயிட்டு இது கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பண்ணுற பட்சத்தில் முழுமையான பலன் கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு தசை நடத்துகிறாரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அவர் உங்களுக்கு சுபர், நல்லது செய்யக்கூடியவர். அப்போது நல்லது செய்யக்கூடியவர் அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாலே அதனுடைய அதிதேவதை சிவன். சரிங்களா? சிவன் கோவிலுக்கு போயிடுங்க ஐயா. எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அப்பெல்லாம் அவரை போயிட்டு தரிசனம் பண்ணும்போது, வழிபாடு பண்ணும்போது இந்த சூரியனோட பவர் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த பவர் கிடைச்சதுன்னா நம்முடைய வாழ்க்கை, அதாவது சுபராக இருக்கிற பட்சத்தில். இதே சூரியன் கெட்டு போன ஒருத்தர் அந்த சூரியனோட தன்மைகளை அதிகமாக பயன்படுத்தும் போது பிரச்சனைகள் அதிகமாக வருங்க ஐயா. அது பிரச்சனை அசுபரில் அது பார்க்கலாம். இப்போ சிவன் கோவிலுக்கு போகிறோம், சூரியனோட தானியம் என்னங்க ஐயா, அதாவது பொதுவாக ஜாதகத்தில், அதாவது அவர் நின்ற நட்சத்திரத்துக்கு தான் பண்ணணுங்க ஐயா. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. கிரகத்தோட உணவுப் பொருள்னு எடுத்துக்கணும்னா கோதுமை. சரிங்களா? அப்போது சிவன் கோவிலுக்கு போயிட்டு கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை தந்தை வயதுள்ளவர்கள், சூரியன்னாக்கா வயதில் மூத்தவர்கள், தந்தை, தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் வந்து சூரியனுங்க ஐயா, தாயை சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். அப்போ தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, சிவன் கோவிலுக்கு போகிறது, தந்தை வயதுள்ளவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகள் செய்வது, இந்த கோதுமை சம்பந்தப்பட்ட கோதுமை, ஏதாவது சப்பாத்தி இது மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, கோதுமை உப்புமா இது மாதிரி தானம் கொடுக்கறது. இது யாருக்கு கொடுக்கணும்னா நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறது கிடையாதுங்க ஐயா. அவர்களால் நமக்கு எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் இருக்கிற அந்த உணவுக்கு கஷ்டப்படுகிற அந்த தேவை இருக்கிறவர்களுக்கு இந்த விஷயத்தை செய்கிற பட்சத்தில் சூரியன் நன்மைகள் செய்வார். இவர் 2ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல காசு கொடுத்துருவாருங்க ஐயா. லக்னத்தில் இருந்து தசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவனை நம்பர் 1 கொண்டு வந்துடுவார். அரசியல்வாதி, உயர்ந்த பதவி, பட்டம், கௌரவம், ஒரு விஐபி ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துடுவார். 3ஆம் இடத்துல இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவர் செய்யக்கூடிய வேலைகளில்
எல்லாமே சக்ஸஸை கொடுத்துருவாருங்க ஐயா. வெற்றி மேலே வெற்றி கொடுத்துருவார். 4ஆம் இடத்துலேருந்து இந்த சூரியன் தசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கங்களேன். அவருடைய தசை காலங்களில் நல்ல வீடு கட்டுறது, வண்டி வாங்கிறது, அம்மா மூலயமா நன்மைகள் கிடைக்கிறது, நல்ல ஆடை ஆபரணம். 4ஆம் இடத்த பாவக காரகத்துவம் அதானங்க ஐயா. 4ஆம் இட காரகத்துவ தன்மைகளை எல்லாமே நமக்கு ஈஸியாக கொடுப்பாருங்க. 5ஆம் இடம் பண்ணும்போது குலதெய்வத்தோட அனுகிரகம், பூர்வ ஜென்மத்தில் நம்ம சேர்த்து வச்ச புண்ணிய பலன்கள், குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி, இல்லை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கறது, இது மாதிரியான விஷயத்தை, அதாவது அந்த ஜாதகருக்கு சூரியன் சுபராக இருந்து அவர் தசை நடத்தும் பொழுது இந்த விஷயங்களை கொடுப்பாரு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து தசை நடத்துகிறாருன்னா 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானம் 3 விஷயம் இருக்குதுங்க ஐயா. இது இல்லாமல் உத்தியோகஸ்தானம்னு ஒன்று இருக்குது. அசுபர் தசை நடத்தும் போது என்ன பண்ணுவார்? கெடு பலன்களை கொடுப்பார். சுபர் நடத்தும் போது அவருக்கு வேலையே இல்லாமல் சிரமப்படுறவங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுத்துருவாருங்க ஐயா. உத்தியோகத்தில் ப்ரமோஷனை கொடுத்துருவாரு. எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பான், அவன் சொந்த ஊரில் வேலை பார்க்குற மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கிடச்சிரும் ஐயா. இந்த விஷயம் சரியாக தப்புங்களா? ஏன்னா அது 6ஆம் இடத்துல இருந்தாக்கா அவர் கெட்டது பண்ணுவார். அதான் எந்த கிரகம் இருந்தாலும் 6ஆம் இடத்துல நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குதுங்க ஐயா. அதே மாதிரி 6ஆம் இடம்ன்றது தாய் மாமன். ஏன்னா 4க்கு 3 6ங்க ஐயா. தாய் மாமன் மூலயமா இவருக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் அனுகூலங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் சுபராக இருந்தால் மட்டும். 7ஆம் இடத்துலேருந்து உட்காந்து நடத்துகிறான்னு வச்சுக்கங்களேன், அவருடைய நண்பர்கள் மூலயமா நன்மைகள் கிடைக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண உறவில் பிரச்சனை இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க. பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்கும். பயணம் பண்ணி அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையை கொடுக்கும். வாடிக்கையாளர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, இல்லை ஒரு கடை வச்சுருக்கிறாரு, இல்லை இப்போ நம்ம அஸ்ட்ராலஜர்கள் நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுங்க. 7ஆம் இடத்துல சூரியன் அந்த ஜாதகருக்கு சுபராக இருந்து தசை நடத்தும் போது வாடிக்கையாளர் நிறைய வருவாங்க ஐயா. இப்போ நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட கட்ட வரைக்கும் ஓஹோடு போவாங்க ஐயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடுவாங்க. இப்போ இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னாக்கா நம்ம கோவில்பட்டி தங்கப்பாண்டி ஐயா இருக்கார் இல்லைங்களா, ஒரு 4 வருஷமோ 5 வருஷமோ ஃபீல்டுக்கே வரலிங்க ஐயா. இல்லை அவரே சொன்ன தகவலுங்க இது. என்னன்னா என்னுடைய தசா புத்தி சரியில்லை, இந்த நேரத்தில் நான் ஜோதிடத்தில் வெளி உலக தொடர்பில் இருக்கிற பட்சத்தில் எனக்கு பிரச்சனைகள் வரும், அதனால் நான் ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டு இப்போ தான் ஒரு 4 வருஷம் 3 வருஷமாக தாங்க ஐயா வெளியில் மீட்டிங்கு இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கார் ஐயா. இது உங்களுக்கு எல்லாத்தையும் தங்கப்பாண்டி ஐயா, கோவில்பட்டி தங்கப்பாண்டி ஐயா, ஆமாங்க அவருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா யாராக இருந்தாலும் அவ்வளோதாங்க ஐயா. அப்போது அவருக்கு ஜோதிடம் தெரிஞ்சதுனால இந்த காலகட்டத்தில் நம்ம வெளியே போகிற பட்சத்தில் நமக்கு துன்பங்கள் வரும் அப்படின்றத தவிர்க்கிறதுக்காக அவர் ஒதுங்கி இருந்தார். அதே மாதிரி தான் பாருங்க, நல்லா பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுவார். இதுதாங்க ஐயா. பாருங்க ஏன் தசா புத்தி சரியில்லை. மற்றவங்க பேசும்போதெல்லாம் சைலண்டாக இருந்தார். ஆமாம், அதுதாங்க ஐயா நான் பரிகாரம் பண்ணுறேன், அதனால தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போக முடியுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் இந்த 12 பாவகங்களில் அந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல போயிட்டு உட்கார்றாரோ அதன் மூலயமா அவர்களுக்கு நன்மை தீமைகளை கொடுப்பாருங்க. இப்போ இந்த சூரியன் தசை புத்தி நடக்கிறவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். இப்போ சந்திரன் தசை புத்தின்னு வச்சுக்கங்களேன். சந்திரன்னா உணவுப் பொருள், சந்திரன்னாக்கா அம்பாள், சந்திரனோட தானியம் என்னங்க அரிசி. இப்போ அரிசி தானம் கொடுக்கறது, தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, அம்பாள் கோவிலுக்கு போகிறது, இதை செய்கிற பட்சத்தில் அந்த லக்கணத்துக்கு சந்திரன் சுபராக இருந்தால் நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா?
அதுக்கப்புறம் செவ்வாய்ன்னும் போது முருகர் கோவிலுக்கு போகிறது, கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இந்த துவரம் பருப்பு, அது துவரம் பருப்பு செவ்வாயோட உணவுப் பொருள் துவரம் பருப்புங்க ஐயா. அந்த துவரம் பருப்பு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள்கள் ஒன்றும் இல்லை, அந்த 9 பேரோட அதிதேவதை தெரியும், அந்த கோவிலுக்கு போகிறது, அதனுடைய உணவுப் பொருளை தானமாக கொடுக்கறது, உறவு காரகத்துவம் இருக்குது. இதை 3 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே இந்த 3 வழிகளில் நம்ம நல்லது நடக்கும்போது இன்வால்வ் பண்ணலாம். இப்போ செவ்வாய்னு வச்சுக்கோங்களேன், இளைய சகோதரன் சகோதரி இவங்களுடைய அட்வைஸை கேட்டு நடக்கலாம், அவங்க கூட வந்து பிஸ்னஸ் பண்ணலாம். சரிங்களா? தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள், கம்யூனிகேஷன், இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கலாங்க ஐயா. அப்போ இதே மாதிரி புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இப்போ விஷயம் ஒன்று தான், தசா நடத்துகிற கிரகம், புத்தி நடத்துகிற கிரகம் சுபரா அசுபரான்றதை அவங்கவுங்களுடைய லக்னத்தில் முதல்ல பார்த்துக்குங்க ஐயா. பார்த்துட்டு இப்போ சுபரை பற்றி பார்த்தீங்களா, இப்போ அசுபராக இருந்தாங்க, நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக இருந்ததுன்னாக்கா, இப்போ பாருங்கள், செவ்வாய் கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து தசையோ புத்தி நடத்துகிற பட்சத்தில் இந்த போலீஸ்காரு, மிலிட்ரி, அதுக்கப்புறம் ஃபயர் ஆஃபீஸு, இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க, இந்த சீருடை போட்டெல்லாம் வேலை பார்க்குறாங்க பாருங்க ஐயா, இவங்க மூலயமா இவர்களுக்கு தொந்தரவு வருங்க. இப்போ நன்மை செய்கிற விஷயமா இருந்தாக்கா, இப்போ ஒன்றும் இல்லைங்க ஐயா, இப்போ சௌரிராஜன் ஐயாவுக்கு நான் வேண்டிப்பட்டவன் போது தம்பி வாப்பான்னு கூப்பிட்டு வச்சு அவர் நல்ல விதமாக பேசுவார். இப்போ சௌரிராஜன் ஐயாவுக்கு கெட்டவனாக இருந்தாக்கா போறாம்பாரு, அவனை அடிக்காமல் விடுறதில்ல அப்படின்னு இல்லை, இது இயற்கை தானே, இப்படி தாங்க ஐயா. இப்போ இந்த 9 கிரகங்களில் எந்த கிரகம் தசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் நல்லது செய்கிறதா இருந்தால் அதை அதிகமாக பயன்படுத்தினா நமக்கு நன்மைகள் கிடைக்கும். பிரச்சனை வரக்கூடிய வழி இருந்தாக்கா அந்த வழியை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க ஐயா. சொல்லுவாங்க, டே அந்த வழியில் போகாதரா, அப்படி நீ தப்பு பண்ணுறடா, தப்பாக பேசுகிறடான்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஐயா. யோ நீ என்னையா சொல்கிறது அப்படின்னு பையன் சொல்லுவான். ஆனால் அடிபட்டு வரும்போது தான் அப்பயே சொன்னார் அவர் அப்படின்றது தெரியுங்க ஐயா. அது மாதிரி நமக்கு நடக்கக்கூடியது நன்மையா தீமையான்றதை முன்கூட்டியே தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை மூவ் பண்ணிட்டு போனாக்கா நல்லா இருக்குங்க ஐயா. இப்போ இதை வந்து கோவிலுக்கு போகிறது மூலயமா சரி பண்ணலாம், தான தர்மங்கள் கொடுக்கறது மூலயமா சரி பண்ணலாம். இல்லை எதுவுமே வேணாயா, இந்த பிறவையில் என்ன நடக்குதோ நடத்திட்டு போட்டோம், நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்றது இந்த 3 வழி தான் இதற்கான தீர்வு. ரமண மகரிஷி மாதிரி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது கோவிலுக்கு போகணுன்னாலும் அதுக்குண்டான சூழல், வயது இருக்கணுங்க ஐயா. தான தர்மம் கொடுக்கணுன்னா பொருளாதாரம் இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் இது பாருங்க, கிரகங்கள் கூட எந்தெந்த காலகட்டத்தில் தசாபுத்தி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, நீ ஓடுற வரைக்கும் ஓட விட்டுருங்க ஐயா. நீ இதுக்கு மேலே நம்ம ஓட வேண்டான்னு எப்போ நிற்கிறீங்களோ அப்போ தான் உங்களை துரத்த ஆரம்பிக்கும். அம்மா உண்மையாக போயிங்களா? நல்லா இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது. இப்போ ஒரு ரவுடி கூடங்க ஐயா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், வயசில் இதெல்லாம் ஆடுவான், இதுக்கப்புறம் வயசாகி போச்சு நம்ம அடங்கி போகலான்னு நினைக்கும் போது தான் அவனுக்கு பிரச்சனையை கடவுள் முன்னாடி தூக்கி போடுவார். இப்போ இது வரைக்கும் அவன் மற்றவங்கள ஓட விட்டுருப்பான் சாமி, இப்போ மற்றவங்கள பார்த்து இவன் ஓட ஆரம்பிப்பான். அதான் ஏய் ஆடாதரா, ஆண்டவன் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்றாங்க பாருங்க. இது இந்த விஷயம் தாங்க ஐயா இது. அப்போ கெடுதல் நடக்கக்கூடிய வழிகளை நம்ம தவிர்த்து நன்மை நடக்கக்கூடியதாக இருந்தாக்கா அதிகப்படியாக அதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குதுங்க. இன்னும் இந்த தசாபுத்தியில் நிறைய விஷயம் இருக்குதுங்க ஐயா. ஒவ்வொரு பாவகத்துக்கும் சொல்லலாம், ஒவ்வொரு காரகத்துவத்துக்கும் சொல்லலாம். ஆனால் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் இன்னொரு பாயிண்ட்டுங்க ஐயா, இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கவனிங்க சாமி. இல்லை ஏன்னா பேசுறது போர் அடிக்குதுங்களா? இல்லை இல்லை கதவு போட்டா முடிஞ்சு போச்சுங்க ஐயா. அந்த பக்கம் கதவு சாத்திட்டா அவர் இந்த பக்கம் வரமாட்டாரு.
சரிங்களா? நம்மளே யோசிக்கணுங்க ஐயா. இதில் ஒரு சின்ன பாயிண்ட்டு பாருங்க, சின்ன பாயிண்ட்டில் பெரிய விஷயம் எல்லாரும் பயன்படுத்தியிருப்பீங்க. இல்லைன்னாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேங்க ஐயா, அதை பயன்படுத்துங்க. இப்போ சூரியன் தசை நடத்துது. சூரியன் வேணாங்க, சனி பகவான் வந்து தசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சனி பகவானோட வருஷ காலம் எத்தனை? 19 வருஷங்க. 19 தாங்க ஐயா. 19 வருஷம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்துட்டு சனி பகவான் வந்து உனக்கு அபயோகியாக இருக்கிறாரு, 8ஆம் அதிபதியாக இருக்கிறாரு, 12ஆம் அதிபதியாக இருக்கிறாரு, வீடு வாசல் சொத்து மொத்தமே உனக்கு கைவிட்டு போயிடும், விரயமாக ஏற்படும், இல்லை உனக்கு அடிபட போகுது, இந்த 18 வருஷமோ நீ உஷாராக இருக்கணுன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க ஐயா. ஐயா அது அப்படி கிடையாதுங்க ஐயா. அவருடைய காலத்தில் இப்போ சனி பகவானுக்கு எத்தனை வீடுங்க ஐயா? 2 வீடு. ஆமாங்க ஐயா. மகர ஓ அந்த வீடு இல்லை சாமி, ஆதிபத்திய வீடு. ஐயா அந்த வீட்டுக்கு போயிட்டாரு. அது பெரிய வீடு சின்ன வீடு அந்த வீடு இல்லை சாமி. இது நம்ம ஜாதகத்தில் ஆதிபத்திய வீடு 2 வீடு. இப்போ இந்த 2 வீட்டில் அவருடைய சொந்த வீடு இல்லைங்களா? சரி, அந்த ஜாதகத்தில் அந்த 2 மகரத்துலேயும் கும்பத்துலேயுமே அவர் இல்லாமல் இன்னொரு இடத்துல எங்கேயாவது போய் உட்காருவாங்க இல்லையா? அப்போது இதை எப்படி பிரிக்கணும் அந்த 18 வருஷத்து அப்படின்னும் போது நம்ம லக்னம் இருக்குது பாருங்க. இல்லை ஆமாம் ஆமாம் அப்படிதாங்க. வெரி அப்படிதான் வரும். இப்போ பாருங்க 18 வருஷம் 19 வருஷம் இல்லைங்களா சனி பகவான். இப்போ உங்கள் லக்னம் வந்து ஒரு ரிஷப லக்னமாக எடுத்துக்கங்களேன். அவர் சிம்மத்தில் இருக்கிறாரு. இப்போ அவருடைய வீடு எது? மகர கும்பம். இப்போ சனி பகவான் வந்து நமக்கு தசை நடத்துகிறாரு. 18 வருஷமும் மகர கும்பம் நமக்கு சிரமத்தை கொடுக்குன்னு நினைப்பீங்க. அது இல்லை சாமி. உங்கள் லக்னத்திலிருந்து முதல்ல அவர் எங்கே உட்காந்துருக்காரு? கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ உட்காந்துருக்கிறான்னு வச்சுக்கலாம். ரிஷப லக்னமாக இருந்து அதுதாங்க முதல்ல செயல்படும். இப்போ 19 வருஷத்தை 3ஆக பிரிக்கணும். அந்த சொல்கிற கால்குலேஷனு குணகர ஐயா புரியுதுங்களா? இப்போ சனியோட தசை காலங்கள் 18 வருஷம்னாக்கா 19 வருஷம் அப்படின்னாக்கா 19 வருஷமும் ஒரே இடத்த பலன்கள் கொடுக்க மாட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயா. அவருடைய ஆதிபத்திய வீடு, அவர் அமர்ந்த இடம், இந்த 3ல் உங்கள் அந்த லக்னத்திலிருந்து எது முதல்ல வருதோ அதை தான் முதல்ல செயல்படுத்துவார். அதுக்கு அடுத்து 2ஆவதா அவருடைய வீடு எது வருதோ அது அந்த ஜாதகத்துக்கு எந்த பாவகமாக வருதோ அந்த பாவகம் செயல்படும். 3ஆவதா அவருடைய அடுத்த ஆதிபத்திய வீடு. இப்போ இந்த 3 இப்போ 6 வருஷம் 3 மாதம் 6 வருஷம் 4 மாதம் 3 மாதம்னு கணக்கு போட்டு இப்போ முதல் இடத்துல இப்போ ரிஷபம்னு வச்சுக்கங்களேன். ரிஷபம் மிதுனம் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அப்போது கடகம் சிம்மத்தில் இருக்கிறாருன்னு வைங்க. அப்போது இந்த 6 வருஷம் 4 மாதத்தில் என்ன பண்ணுவாருன்னாக்கா சுபராக இருந்தாக்கா வீடு கட்டுறது வண்டி வாங்கிறது இதெல்லாம் நல்லது பண்ணுவாருங்க ஐயா. அப்போ அவன் நினச்சிப்பான் 18-19 வருஷமும் வந்து சனி பகவான் நமக்கு இதை தான் பண்ண போகிறாரு அப்படின்னு ஓஹோன்னு நினைப்பான் சாமி. சரிங்களா? அப்போ என்ன ஆகிடும்? இது முடிஞ்சுதுங்களா? இந்த 6 வருஷம் 4 மாதம் முடிஞ்ச பிறகு அடுத்தது எங்கே வருவார்? 9ஆம் இடம் 8ஆம் இடமா 9ஆம் இடமா வருதுன்னு வச்சுக்கங்களேன். பிரச்சனையை கொடுப்பாருங்க ஐயா. ஆதிபத்திய வீட்டிலே இருந்தாக்கா அது ஆதிபத்திய வீடு 2 இல்லைங்களா? 9 வருஷம் அதாவது அப்படியே பிரிச்சுக்க வேண்டியதுதான். இல்லை அவர் போய் உக்காந்துருக்கிறார் இல்லையா, அந்த வேலையை அவர் தானே செய்யணும். இப்போ ஒரு தசை நடத்தக்கூடிய கிரகம் அதாவது சூரியனாக இருந்தாக்கா அவருக்கு ஒரே வீடு, சந்திரனாக இருந்தால் ஒரு வீடு, மற்ற கிரகங்களுக்கு 2 வீடு. அப்போ 2 வீட்டோட விஷயத்தையும் அவர் செய்யணும். அது இல்லாமல் அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரோ அந்த வேலையை அவர் பார்க்கணும்.
அது எப்படி பார்ப்பாருன்னாக்கா, இந்த ஆர்டர் பிரகாரம் லக்கணத்திலிருந்து எது முதல்ல வருதோ அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து முடிச்சு இப்படி வருவாருங்க ஐயா. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்கா, இப்போ அதை வக்கரம் ஆட்சி உச்சம் நீச்சம் இதுக்கு என்னன்னாக்கா, நமக்கு எந்த அளவுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்குன்றதுக்காக அதுங்க. இப்போ நல்ல பலன்கள் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்குற தசை நடக்குது, அவர் ஆட்சியில் இருந்தால் என்ன ஆகுனாக்கா நிறைய கொடுப்பாருங்க. உச்சத்தில் இருந்தால் நிறைய கொடுப்பாரு. வக்கரமாக இருந்தாருன்னு வச்சுக்கலேன் பாதி கொடுப்பாரு. நீச்சமாக இருந்தாருனாக்கா கொஞ்சமாக கொடுப்பாரு. அதாவது அது அந்த ஸ்கேல். அது இப்போ நான் போனால் எனக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாரா, 50,000 ரூபா கொடுப்பாரா, 10,000 ரூபா கொடுப்பாரான்றத அவர் எவ்வளோ கொடுக்க போகிறாருன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்காக ஆட்சி உச்ச நீச்சம் வக்ரம் இந்த விஷயத்துக்குங்க. சரிங்களா ஐயா? இப்போ நல்லது நடக்குதுன்னா அந்த வழியிலையும், கெட்டது நடக்குதுன்னா இந்த வழியிலையும் இப்படி நம்ம செயல்படுத்த பட்சத்தில் நல்லா இருக்குங்க ஐயா. இப்போ கெட்டதே நடக்கும் 19 வருஷத்துக்கு அப்படின்னு யாரும் நினைக்க தேவையில்லை. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தசைகள் இருக்குதுல்ல, 16 வருஷம் 14 வருஷம் 9 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம்னு இருக்கு இல்லைங்களா? அப்பா இன்னும் 7 வருஷத்துக்கு கேது உள்ளே வந்துருச்சுரப்பா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு போயிட்டு முடங்கி போய் உட்காந்துடக்கூடாதுங்க ஐயா. புதன் வந்துட்டாரு, அவர் என்ன பண்ண போறாரு தெரியல, எனக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி யார்கிட்ட சண்டை இழுத்து விட போறாரு தெரியல, எங்கெங்க கடை வாங்க போறோம் தெரியல அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு 3 இடம் இருக்கு இல்லைங்களா? அமர்ந்த இடம், ஆதிபத்திய வீடு. அவருடைய தசை காலங்களை பிரித்து இதுதான் நடக்கும் இந்த டைமில், சரி ஓகேடா இதுக்கு அடுத்து நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி. அதான் ஒன்றும் இல்லைங்க ஐயா, ஒருத்தனை தொடர்ந்து அடிக்க மாட்டாங்க, அடிச்சுட்டு கொஞ்சம் எழுப்பி உட்கார வச்சு டீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கதைங்க. அப்போது இதிலேருந்து இதுக்கு மேலே பேச விட மாட்டாருங்க ஐயா. பேசினா நிறைய பேசிட்டு போகலாம். அப்போது தசை புத்தி தான் நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வைப்பதும் சிரமமாக வைப்பதும் செய்யக்கூடிய வேலையை செய்கிறது. இதற்கு 9 கிரகங்கள் மட்டுமே இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்குங்க ஐயா. அதை உங்களுக்கு தசை நடத்துகிற கிரகம், புத்தி நடத்துகிற கிரகம் உங்களுடைய லக்னத்திற்கு சுபராக இருக்கும் பொழுது நல்ல பலன்களையும், அசுபராக இருக்கும்போது கெடு பலன்களையும் கொடுக்கும். அதனுடைய தசாபுத்தி காலங்கள் முழுவதும் கெட்டதையோ நல்லதையோ கொடுக்காது. அதனுடைய ஆதிபத்திய வீடுகள் அமர்ந்த இடத்தை பொறுத்து அந்தந்த விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. இதை பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையை சுபிட்சமாக வாழ முடியும் அப்படின்றத சொல்லி இந்த வாய்ப்புக்கு அனுமதி கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் சொன்ன கருத்தை சொல்லிவிடுவேன் என்ற ஒரு கொள்கையோடு மிக சிறப்பான முறையில் தண்ணி குடிக்கிறாரு. ஐயா கொஞ்ச நேரம் இருங்க, நான் சொல்கிறத கேட்டு குடிங்க. அத்தனை தடைகளையும் தாண்டி தசாபூத்தியினுடைய பிரித்து எப்படி பலன் கொடுக்கும், அதற்குரிய பரிகார வழிமுறைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய நம்முடைய கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய குணகர ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார். ஐயா ஒரு பொன்னாடை வாங்கிக்கிங்க. ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு ஐயா அவருடைய சிறப்புரை பாராட்டி ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கப்பட இருக்கின்றது. ஐயா என்னங்க இந்த கண்ணாடி எவ்வளோ வேலை ரேட் இருக்குங்க ஐயா? சொல்லுங்க எவ்வளோ இருக்கும்? 2000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பொருள் கண்ணாடி உங்களுக்கு கொடுக்குறேன். கொடுக்கன்னு மனசு இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா
ஆமாம், என்னங்க சொல்லிட்டுமாங்கய்யா? அதாவது உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு. ஐயா நான் ஒன்றும் பேசவே ஆரம்பிக்கலைங்க, அதுக்குள்ளே சேரெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க. சரி சரிங்க. ஐயா அவர்கள் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறவங்க நம்முடைய கோவிந்தராஜ் ஐயாவை மட்டும் திருப்பதிக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருவீங்க. ரொம்ப பெரிய மனசு. முன்னாடி இந்த இந்திக்காரன் சேட் ஆஃப் முன்னாடி நல்லா இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, சேட்டு மாதிரி மாறி. ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அதோட கருணை எப்போ வருதோ அப்போ தானே புரிஞ்சிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அருமையாக பேசினாரு ஐயா. அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து கொண்டு இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன். பேசுகிறீங்களாங்க? சரி சரி. ஆமாம் ஆமாம், அதுதான் திருப்பதி தான் சொன்னதுங்க. ஐயா வந்து இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்களோட தொழிலை ஜெயிக்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம், அதை முழுசாக கேட்கணும். நீங்கள் எங்கேயும் அங்கேயும் நவர முடியாது. உக்காருங்க, சேரில் உக்காருங்க. இல்லை இங்கேயே இருக்கட்டும், நான் வாங்க மாட்டேன், உக்காருங்க.